இவங்க பாண்டிச்சேரியில், அவங்க தமிழ்நாடு சென்னையில் அவரோடது இந்த இவங்க எப்படியாவது கொண்டு வந்தாலும் வச்சுக்கோங்க, பெரியாரோ கொண்டு வரலாம் வந்து பைக் வந்து ஃபர்ஸ்ட் கியர் ஊதுனா ஆர்பிஎம் ரேஸ் ஆகுது, வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி போகுது டைட்டாக. A few moments later. டேய் தட்டி புளிடான்னு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். வண்டி வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில, போக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. செஞ்சிருச்சு கவாசாக்கி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஃபோன் பண்ணால் இங்கேருந்து அவங்க வந்து கொச்சி டோ பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 15,300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து அந்த மஞ்சுமலை கிட்டே இருக்கோம். மஞ்சுமலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாடா எஸ் கிட்ட கேட்டிருக்கோம் கொச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பார்ப்போம். வண்டி ஆன் ஆகுது, கிளச் பிடிச்சா கியர்லாம் விழுது, ஆனால் வண்டி ரேஸ் ஆகுதே தவிர ஆக்சிலேட்டர் கொடுத்தா ரேஸ் மட்டும் ஆகிட்டே இருக்குது, ஆனால் வண்டி மூவிங்கே இல்லை. தோ கீழே ஒரு ரோடு தெரியுதா, இந்த ரோட்லேருந்து இங்கே வந்து இந்த பெண்டு ஏற்றங்காட்டியும் வண்டி பாதியிலே வந்து முக்கிடுச்சு, திணறிடுச்சு. காலால் வச்சு நவுத்திட்டு ஏற்றிட்டு கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கிறேன். இது என்ன நிலமைன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. கிளச்சு பிளேட் ஏதாவது போயிடுச்சா, இல்லை ஏதாவது லிவரில் ஏதாவது பிரச்சனையா, இந்த என்னன்னு ஒன்றும் புரியல. இனிமேல் தான் பார்க்கணும். ஒரு மெக்கானிக் கூட இருக்க மாட்டாங்களா கீழே? ஏன்னா அவங்க ஏதாவது கிளச்சுக்கு அவங்க ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன பிரச்சனைன்ட்டு. இல்லை மெக்கானிக் ஓட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன பிரச்சனைன்ட்டு. யார் நம்பராஜ் இன்னைக்கு கிடைக்குமாண்ணே? கிடைக்காதே. இவங்க பாண்டிச்சேரியில், அவங்க தமிழ்நாடு சென்னையில் அவரோடது இந்த இவங்க எப்படியாவது கொண்டு வந்தாலும் வச்சுக்கோங்க, பெரியாரோ கொண்டு வரலாம். கிளச்சை கூட்டி வைக்கிறதுக்கா? ஃபுல் டைட்டாக இருக்கு, லூஸ் பண்ணி விடுவா. அதுதானே. சரிண்ணா இங்கே நீ கேரளா ஏதாவது கான்டாக்ட் இருக்குதாண்ணா கவாசாக்கி யாராவது கொஞ்சம் இப்போ பார்க்கறது, குமிளி சைடு யாராவது? அப்படியாண்ணா? சரிண்ணா, ஓகேண்ணா. என்ன சொல்றாரு? இல்லை அவரு மெக்கானிக் ஷெட்டு போயிட்டு ஃபோன் பண்ண சொல்றாரு, இது லூஸ் பண்ணி விட்டா போதுன்றாரு. இதையா டைட் ஆகிட்டு இருக்கும் கிளச்சு படிங்க பார்ப்போம். 12ஆம் நம்பரும் 13ஆம் நம்பர் ஸ்பேனரும் போட்டினா ரெண்டும் கொஞ்சம் நீளம் கூட்டி விட்டா போதும்னு நினைக்கிறேன். அதான் லூஸ் பண்ணி விட்டா போதுன்ற. என்கிட்ட இருக்கு ப்ரோ, உங்கள்கிட்ட இருக்கா ஸ்பேனரு? தெரியல ப்ரோ, தேடணும், இதை கழட்டி தேடணும். ஏன்னா வேறு கான்டாக்ட் இல்லை. அதில் கிளச்சை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு பாருப்பான்றாரு. கிளச்சு தான் போயிருக்கும், கிளச்சு தான் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஹீட்டாக இருக்குல்ல, ஹில்ல ஓட்டியிருப்பல்ல, அதனால் கிளச்சு லூஸ் பண்ணி பாருப்பா அப்படின்னாரு. ஹலோ, அதான் நான் வெளிச்சாருந்தேன். நான் ஒரு பைக்கு இது என்ன சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கள் அவர் சொல்லுங்கள், சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். தாங்க கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள் நீங்கள். ஹலோ அண்ணா, இது வந்து பைக் வந்து ஃபர்ஸ்ட் கியர் ஊதுனா, ஆனால் வண்டி வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஃபுல்லாக ஆர்பிஎம் ரேஸ் ஆகுது, வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி போகுது. கவாசாக்கி நிஞ்சா நிஞ்சா கவாசாக்கி. இது 300, இது இப்போ 2020 மாடலு. இல்லைண்ணா அது என்ன பிரச்சனைன்னு தெரிலண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் கிளச்சு அதான் கை விட்டா அது கிளச்சு விட்டா போகுது, ஆனால் ஹில்லாம் ஏற மாட்டேங்குது, வண்டி வந்து முக்குது. அவர் தான் ஓட்டுறவர், அவர் தான் தெரியும். இல்லை ஆக்சிலேட்டரு நல்லா, அது ஃபுல்லாக ஆர்பிஎம் ஃபுல்லாக ரைஸ் ஆகுது, ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகுது, ஆனால் வண்டி தான் அந்த ஆர்பிஎம் பவர் இல்லைண்ணா, மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி கிளச்சு கம்ப்ளைண்டா? ஓகே ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணி விட முடியுமா? சென்னை போகிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ வந்து இங்கே இருக்குண்ணா, இது என்ன இடம்னு சொல்லுங்கண்ணா. மவுண்ட் நிற்கும்ண்ணா, அது கரெக்டாக லூஸ் பண்ணிட்டு அங்கண்ணே. இப்போ கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அதுதான் சொன்னேன்.
ஏறுதியா இதான் நான் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட அதை ரெடி பண்ணியா அப்படின்ட்டு. ஐயோ நான் வேற ஸ்டே கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். நீ நேரா தமிழ்நாடு தானே போறீங்க? வாகமன் போறோம்ண்ணா. அவர் அதுக்கப்புறம் போறார். இப்பதான் சிரிப்பே வருது. அச்சு தான் ப்ரோ பிரச்சனை. தேங்க்ஸ்ண்ணா. அது டைட்டா கிட்டா. இப்போ கொஞ்சம் லைட்டா அந்த இதை மட்டும் டைட்டா லூஸ் ஆக கூடாது. அந்த இதில் டாடா ஏஸ்லேருந்து அவங்க வந்தவங்க வந்து நிறைய மெக்கானிக் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஆனால் யாரும் எடுக்கலை. இது ஸ்க்ரூ மட்டும் இந்த இந்த கிளச்சு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ஐயோ தலைவன் விஎஸ்கே அந்த அண்ணன்ட்ட பேசு தர்மராஜ். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இதை எங்கேயாவது பார்த்துக்கிறேண்ணா, அதை செக் பண்ணிக்கிறேண்ணா. ஆமாண்ணா நான் போயிட்டு சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா. இந்தாங்க ப்ரோ. தலைவன் விஎஸ்கேக்கு தான் ஃபோன் பண்ணோடனே அவர் தான் சொன்னார் கிளச்சு வந்து ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்கும் நீ ஹில்ஸில் ஓட்டினதுனால, இந்த ஸ்க்ரூ மட்டும் அட்ஜஸ்ட் இன்ஜின் கிட்ட போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. போயிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். அவர் கொஞ்சம் இது லூஸ் மட்டும் வைக்க சொன்னார். லூஸ் வச்சுட்டு வண்டியை வந்து எடுத்து ஹில்ஸில் ஓட்டுறேன். பழைய மாதிரி ஓடுது வண்டி. தலைவரே ரொம்ப நன்றி தலைவரே. இது நெக்ஸ்ட் ஷாட்டு. ஆக்சுவலாக கைஸ் மாதிரி விஎஸ்கே ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் டச் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு மெக்கானிக் ஷாப் வந்தது. சரி அவர்கிட்ட எதுக்கும் ஏன்னா கையால் நம்ம லூஸ் பண்ணது, அதனால் அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா வண்டி வந்து ரெவ் ஆகுதில்ல. நம்ம நார்மலாக மூவிங் இருக்கும்போது 7000 மேலே வண்டி வந்து ரெவ் ஆகிட்டு போக மாட்டேங்குது. ஸோ கவாசாக்கிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. டச் பிளேட் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அவங்க நீங்கள் வந்து ரைடு முடிச்சுட்டு வாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும்னு தெரில. ஸோ நம்ம ரைடு டிஸ்கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். வண்டி ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டாதீங்க, அது எவ்வளோ போதும் அதை மட்டும் ஓட்டிட்டு மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். பட் வண்டியில் இதுதான் இஷ்யூ. ஏன்டா சிரிக்கிறான்னு யோசிக்காதீங்க. நடந்தது அப்படி தான் இருந்தது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ அதனால் வந்து எந்த மெக்கானிக்குமே கிடைக்கல. கவாசாக்கிக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் எடுக்கலை. லாஸ்ட்டாக ஒருத்தரோட பர்சனல் நம்பருக்கு ஃபோன் அடித்து இஷ்யூ சொன்னப்பறம் அவங்க தான் சொன்னார் கிளச்சு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு 4 வீடியோஸ்க்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நிஞ்சா 300க்கு கிராஷ் கார்டு கஸ்டமைஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டான் அப்படின்ற மாதிரி கிராஷ் கார்டு வச்சு செஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா கிராஷ் கார்டில் வந்து இன்னரில் ஒரு சப்போர்ட் ஃப்ரேம் ஒன்று கொடுத்து தான் வந்து வெளியில் இருக்கிற கிராஷ் கார்டு வந்து மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்னரில் இருக்கிற கிராஷ் கார்டோட இன்னர் ஃப்ரேம் வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அந்த முறுக்கும்போது நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது கீழே வந்து அந்த ஒயர் அட்டாச் பண்ணியிருப்பாங்களே அந்த நாப் வந்து சுற்றும்போது அந்த இன்னர் ஃப்ரேமில் போய் தட்டுது. அதனால் என்ன ஆயிடுச்சு, நான் ஹில்ஸில் ஓட்டும்போது பவர் வந்து எனக்கு ஹில்ஸ் ஏறும்போது பத்தாமல் நான் வந்து கியர் டவுன் பண்ணி கியர் கட் பண்ணி ஓட்டி கிளச்சு சூடாகி பேர்ன் ஆகிடுச்சு. இதான் மேட்ரு. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிளச்சு சுத்தமாக பேர்ன் ஆகி இறுகி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுடுச்சு. அந்த வீடியோ தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நம்ம விஎஸ்கேனை சொல்லி கொஞ்சம் லூஸ் பண்ணி சென்னை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டு நம்ம அங்கே அவங்க பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி இது இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கிளச்சு ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. நான் உங்களுக்கு கிளச் பிளேட்டோட ரேட் மட்டும் சொல்கிறேன் வித் ஹவுசிங். இது இல்லாமல் லேபர் தனி, கிளச் பிளேட் அந்த ஹவுசிங் இது மட்டுமே 9,000 இன்க்ளூடிங் டேக்ஸ். இது மட்டுமே 9,000. லேபர் தனி. கவாசாக்கி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் லேபர் எவ்வளோ போடுவாங்கன்ட்டு. ஐ மீன் அந்த இது சொல்லுவாங்கள்ல, யானை வாங்கிட்டு அதுக்கு தீனி போடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது மாதிரி லேபர் சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னு கவாசாக்கி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ரேண்டமாக சொல்கிறேன், ஹெவி ப்ரைஸ். லேபர் சார்ஜ் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா, இட் வேரிஸ். அவங்க அந்த லேபர் சார்ஜை வந்து இடியட்டிக் ஃபெலோ இப்போயாடா போகணும் சனியை லைட்டு போயிடுச்சு அப்படின்னா லேபர் சார்ஜ் வந்து டைம் டு டைம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நான் அவன் சொல்லி அப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் போய்ட்டு அந்த வீடியோவில் பார்த்தா அதான் வந்து சொன்னால் அது நமக்கு பிரச்சனை எடுக்கலாம். அதனால் நான் லேபர் சார்ஜ் சொல்ல. இது வந்து வெறும் கிளச்சு பிளேட்டு ஹவுசிங் இது மட்டும் சேர்ந்து இவ்வளோ சார்ஜஸ் 9K கிட்ட வந்துருச்சு, 9,000 கிட்ட வந்துருச்சு. இப்போ கிராஷ் கார்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹொசூர் போக முடியாது திருப்பி. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களுக்கு கழட்டி பார்சல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அங்கே சர்வீஸ் சென்டர்லேயே அந்த கிராஷ் கார்டு ஃபுல்லாத்தையும் கழட்டி வாங்கிட்டு ஹொசூருக்கு வந்து அவர் அட்ரஸ் வாங்கி மோட்டோ ஃபியூஸோக்கு வந்து அனுப்பிச்சி விட்டேன். அவர் அந்த உள்ளே இருக்கிற இன்னர் ஃப்ரேமை மட்டும் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அந்த இது தட்டாத மாதிரி கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி கொஞ்சம் ஸ்லிம் ஃப்ரேமாக அடித்து கொடுத்தாரு. அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது தின் ஃப்ரேமாக அடித்து கொடுத்ததுனால அப்படியே ஆல்மோஸ்ட் சம்திங் அரௌண்ட் ஒரு 5 to 6 mm கேப்பில் வந்து அந்த த்ராட்டில் மூவ் ஆகுது இடிக்காமல். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கிளச் பிளேட் மாற்றியாச்சு, கிராஷ் கார்டு ரீடிசைன் பண்ணி போட்டாச்சு. இப்போ எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் எனக்கு ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிராஷ் கார்டு வந்து வண்டியை காப்பாற்றுறதுக்காக போட்டேன். பட் ஆனால் அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. பட் இப்போ கிராஷ் கார்டு இருக்குது. நான் அதனால் மோட்டோ ஃபியூஸோ அவரால் நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவரும் அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. அதனால் அவரும் சில அந்த விஷயத்தை அவரும் கவனிக்கலை. அதனால் இட் இஸ் நாட், நான் என்ன சொல்கிறது, அவரை ப்ளேம்லாம் பண்ணலை. பட் அவர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தராக கிராஷ் கார்டு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுட்டு போடுங்க. எனக்கு இது புதுசுன்றதுனால நான் வண்டி எடுத்தேன், திரும்பினேன், வண்டி ஹைவேல நல்லா வந்ததுன்றதுனால நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹில்ஸில் ஏற்றும் போது அதோட பிரச்சனை வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. என்னோடய கிளச் பிளேட் வந்து போயிடுச்சு. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் ரகு ப்ரோ. அவர் அதை ரீடிசைன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாரு. அவர் ரீடிசைன் பண்ணி கொடுத்தப்பறம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அந்த ஃபிட்டிங் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளச் பிளேட்டும் மாற்றியாச்சு, இதுவும் மாற்றியாச்சு. வண்டி இஸ் ஆல் ஃபைன். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சிரிப்பாடல. ஏன்னா நான் ஒரு விஷயம் மைண்டில் வச்சு பண்ண போய் அது பேக் ஃபயர் ஆகி அன்றைக்கி ஃபுல் டே நின்று இதில் என்ன ஒரு கொடூரம் அப்படின்னா, அவ்வளோ கிளச் பிளேட் புகை விட்டும் நான் நேராக சென்னை வரல. நான் அதுக்கப்புறம் வாகமான் போய் என் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாகமான்லேருந்து திருப்பி நான் சென்னை வந்தேன். கொழுப்பு இல்லை, அடங்காது, கொழுப்பே அடங்காது. சரி, ஓகே, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்குற நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து க்ரோவே ஆகலை. நான் யூஸ்வலாக இதை சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போது சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பிலீவ் மீ, நான் பப்ளிக் ரோட்டில் ஸ்டண்ட் அடிக்கிற விளாகர்லாம் கிடையாது. அதனால் நான் ஒரு நல்ல விளாகர். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பைலட் கேங்கில் வந்து சேர்த்துருங்க. சேர்ந்துருங்க. பாய்.